ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேரன் சந்தா ராமேஸ்வரம் வராங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்குறதுக்காக போகும்போது நிலா இருந்துட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. ஆனால் சேரன் முதல்ல வேண்டான்னு தான் சொன்னார். இருந்தாலும் நீங்கள் பல்லவனை கூட்டிகிட்டு போகிறது தான் பெட்டரு, அங்கே ஏதாவது தப்பாக நடந்தால் கூட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வேலை விஷயமா போயிருக்கீங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்காங்க நிலா. இப்போது பல்லவன் சேரன் ரெண்டு பேரும் கிளம்பி சந்தா ராமேஸ்வரம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அங்கே ரீச் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது ரொம்ப ஆர்வமாக சந்தா கிட்ட பேசுறதுக்கு தயாராகிறாரு சேரன். பட் கூட இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா கடுப்பாயிடுவாங்க, கண்டிப்பாக அது தப்பாகவும் போயிடும் அப்படின்னு யோசிச்சு நைட்டு, அதாவது இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி இருட்டினதுக்கப்புறம் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம சந்தா சேரன் கிட்ட பேசுறதுக்காக ஒரு குளத்துக்கரையில் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சந்தா ஒரு முகம் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சந்தா சொன்னதும், அது எப்படி, நான் தான் இங்கே வந்திருக்கேன்ல அப்படின்னு, அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததே அதுக்காக தானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சேரன் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா அந்த பக்கம் வரவும் பயந்து போயிடுறாங்க நம்ம சந்தா. அவங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு மிரட்டுறாரு. அதான் நீங்கள் 6 months எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ண போகிறதாவும், அதுக்காக சந்தா ரொம்ப பயந்துக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்க, எதுக்காக நீங்கள் ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த கல்யாணம் நடக்கதா போகுது, ஆனால் அவளுக்கு உன் கூட எப்போவுமே கல்யாணம் நடக்காது, அவள் மாமா கூட தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும், நான் சும்மா தான் சொன்னேன், எப்போவுமே உனக்கு மட்டும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு சந்தாவை இழுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் சேரனுக்கு இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம், பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதனால பல்லவனை கூப்பிட்டுட்டு அழுதுகிட்டே கிளம்பி ஊருக்கு போகிறாங்க. நிலா கிட்டையாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது தெரியாமல் நம்ம சேரன் வீட்டுக்குள்ளே போனதுமே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு நம்ம நிலா போய் கேட்கும்போது தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோதான் நிலா, என் வாழ்க்கையில் சந்தாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கார்த்திகா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களோன்னு பயமாக இருக்குன்னு சேரன் சொல்லிட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்படி வந்தீங்க, நீங்க அந்த கல்யாணத்தை தடுத்திருக்கலாம், ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, என்ன பல்லவா நீயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ அண்ணன் தான், அவங்க வாழ்க்கையில் இனிமேல் நம்ம தலையிடக்கூடாது, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா இல்லை அப்படியே விட்டுற போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.